நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 வகையான மினி போண்டா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுக்கலாம். கோலி பஜ்ஜியிலேருந்து ஆரம்பித்து நம்ம குணுக்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் எப்படி பர்ஃபெக்டாக 10 மினிட்ஸில் ஒரு போண்டா பண்ணலாம். அதுக்கப்புறமா இட்லி மாவு பயன்படுத்தி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ், இது எல்லாமே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான கிறிஸ்பியான ரைஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அரிசியும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஸ்டைலில் அந்த சைடு வந்து பண்ணுறது. அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா தக்காளி சட்னியோட எடுத்துக்குவாங்க. கடைகளில் நார்மலாக இது கிடைக்கும். இப்போது ரைஸ் அரை கப் எடுத்துக்கலாம். எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் ரைஸ் எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ், இது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் முதல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேட்டராக அரைக்கணும். நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான். ஸோ இப்படி வந்துடுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதிலையே போட்டுட்டு நாம் திரும்ப அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ மைதாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அரைச்சிடணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இப்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி அரிசி மாவும் மைதா மாவும் நான் போடுறேன். இந்த மைதா போடுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணாது, எண்ணெய் குடிக்காது. நீங்கள் இதெல்லாம் போடாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும் அப்படியே. ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி அடிக்கணும். இதுக்கு வந்து மினிமம் 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் குறைவான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பக்கூடாது. அந்த டைமில் அது சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. ஓரளவுக்கு அது கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது மாதிரி மினி பஜ்ஜி தான் நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டுறாதீங்க. குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரமாக வேகும், கிறிஸ்பினஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு கையால் போட முடியலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மில்க் கவர் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா தேங்காவோட மூடி எடுத்துகிட்டு அதில் ஓட்டை போட்டு அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் பிகினர்ஸாக இருக்கிறீங்க தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூடயே தேங்காய் சட்னி, நல்ல கார மிளகாய் சட்னியோட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேரட்டோ, முட்டைக்கோஸோ
எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மினி பஜ்ஜி போட்டிருக்கேன். இதே வந்து கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போடலாம். இதே வந்து தயிரில் வந்து போட்டுட்டு நீங்கள் தயிர் போண்டா மாதிரியும் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு குணுக்கு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். குணுக்கு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணக்கூடியது. குணுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகளை வச்சு பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து நம்ம டீக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸாகவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பச்சரிசி, புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து இதெல்லாமே போட்டு பண்ணுறது, கடலைப்பருப்பு. ஸோ எல்லா பருப்பையுமே போட்டு பண்ணுற ஒரு அடமாவுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுவோம். அடமாவு திக்காக இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எல்லாமே நான் வந்து போட்டுக்கணும். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அடமாவு இருந்தால் அதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கூட இது ஈவினிங் ஸ்நாக்ஸை பண்ணி கொடுக்கலாம். ஸோ மினிமம் நமக்கு வந்து 2 to 3 hours வந்து ஊறணும். கூடவே வரமிளகாயும் போட்டுடலாம். இது ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. அரைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றி அரைப்போம். நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, கரகரப்பாக இருக்கணும். இதுலேயே ஜீரகம், பெருங்காயம், உப்பெல்லாம் போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடுறத எடுக்க மறந்துட்டு வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். நல்லா கரகரப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த பேட்டர் இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்க பாருங்கள். இது 2-3 தடவை நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாமே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் புதினா, கொத்தமல்லி கூட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் கூடிய சீக்கிரமாக வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இதே அரிசி பிடிக்காதவங்க, அரிசி வேணான்னு நினைக்கிறவங்க திணை எல்லாத்துலேயுமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். ராகி மாவு கூட நீங்கள் போடலாம். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலையும் போடலாம், இது மாதிரி ஸ்பூனில் எடுத்தும் போடலாம். ஸோ இது கொங்கு நாடு கிராமத்தில் ஒரு சில டைமில் இது மாதிரி ஸ்பூனில் வச்சு போடுவாங்க. ஸோ இது யூனிக்கானது. நல்லா ஓவல் ஷேப்பில் வரும். இப்போது நல்ல சூடான எண்ணெய், அதில் கடலை எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தேவைப்படும். போட்டதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் தான் வைக்கணும், நம்ம லோவில் வைக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ பருப்பு எல்லாமே போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். வேகலை அப்படின்னா அந்த பச்சை வாசனை இருக்கும், கொஞ்சம் வயிறு வலிக்கும். ஸோ அப்படி வேகாமல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன்னு சொன்னால் நம்ம பாயாசம் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே குணுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வாய் வந்து நம்ம பாயாசம் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி அப்பளம் பாயாசம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி. ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலையே அப்சர்வ் பண்ணாது. ஸோ நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வெயிட் போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை கிடையாது. ஸோ இந்த குணுக்கியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பருப்பு உருண்டை குழம்பு கூட பண்ணலாம், பக்கோடா குழம்பு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வடகரி பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான சட்னி அப்படின்னா வரமிளகாயும் தேங்காயும் போட்டு அரைக்கிற ஒரு சட்னி. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் செஞ்சு இதோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குணுக்கு ரெசிப்பியில் நீங்கள் பாசிப்பருப்பு முழுசாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படி வந்து எல்லா பருப்பையுமே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் இட்லி மாவை பயன்படுத்தி எப்படி நம்ம ஈஸியாக ஒரு போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்து நல்ல ஒரு புளிச்ச இட்லி மாவை வச்சுட்டு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஒரு போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். முதல்ல நம்ம புளிச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இது வந்து 1 கப் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயம் இதெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் அரிசி மாவு, மைதா பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன், மொத்தமாக வந்து 4 டேபிள் ஸ்பூன் போடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மாவு கலந்துக்கலாம். நீங்கள் மைதா கலக்கிறதுக்கு பதிலாக ரவை கலந்துக்கலாம், கடலை மாவு கலந்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நான் முன்னாடி போடல, இப்போ வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், இது எல்லாமையும் பண்ணலாம். பட் ஆனியன் போட்டு பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டால் வேக ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்படி சின்னதாக போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போடும்போது ஆனால் ரொம்ப சூடாக இருக்கணும். இல்லை ஹாட் ஆயிலில் தான் போடணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்ல கலர் வரணும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து முன்னாடி ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால நேமை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம்டுன்னு வந்து நான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உத்தமிஸ் கிச்சன் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது. குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வெஜிடபிள் வேணும்னா வெஜிடபிள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். கேரட் வந்து போகிறதுனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே போட்டுக்கலாம், இல்லை வணக்கியும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ். இதுவும் கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது தான். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வெங்காயம் 1 எடுத்துக்கலாம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் நல்லா தின்னாக நீங்கள் வந்து கிரேட் பண்ணிவிடுங்க. உப்பு தேவையான அளவு, ஜீரகம், ஃபெனல், மிளகாய்த்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மசாலா வந்து அதோட சேர்ந்துடும் முட்டைக்கோஸோட. இதுக்கப்புறம் கடலை மாவு 1/2 கப் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும். ஸோ மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப, அதே மாதிரி ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பாலாக சின்ன சின்ன பாலாக உருட்டிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணும், வெளியே வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. இப்போ செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம், நம்ம போட்டு எடுக்க ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது இங்கே கொஞ்சம் சின்னதாக வந்து பண்ணலாம். இல்லை இது மாதிரி இதை விட பெருசாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை வடை மாதிரி நீங்கள் தட்டலாம். இப்போது நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடும், இல்லை உள்ளே வேகாது. அதே சமயம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் அது வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் மீடியம் டு ஹை அது மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ மொத்தமாக வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து உள்ளேயும் வேகணும். ஸோ வெளியே மட்டும் ப்ரௌன் ஆகக்கூடாது, உள்ளேயும் வேகணும். அதே சமயம் நமக்கு வெளியே கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அப்படியே வந்து நீங்கள்
எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. சுற்றி விட்ட மாதிரி பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஈவனாக ஃப்ரை ஆகும். நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு தெரியும் அது கரெக்டாக வெந்துருச்சுன்ட்டு. இதே போண்டாலேயே நீங்கள் வந்து பாலக்கீரையை கட் பண்ணி போடலாம். அதாவது கீரை போண்டா வேணும் அப்படின்னா ஆனியன் போண்டா மட்டுமே வந்து சிம்பிளாக கூட போடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து டொமேட்டோ சில்லி சாஸோடு எடுத்துக்கலாம், நீங்கள் தேங்காய் சட்னியோட கூட எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டீ இல்லை காஃபியோடு நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும். அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம்.